Hi friends, இன்னைக்கு சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாணல்ல ஒரு சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதை மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும். அது எந்த அளவுக்குன்றதை நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு செவக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஊற்றுறதுக்காக புளி கரைசல் செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் புளி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அது கூட மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கணும். இதை அந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு இதிலே சேர்த்து கரைச்சிக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். நம்ம போட்ட மசாலாவோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொதித்த பிறகு மீன் போடும்போது நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாடெல்லாம் போய் தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். மீன் குழம்பு நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக்கான உடனே இப்போது சங்கரா மீனை இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். குழம்பு கொதித்து மீனும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் மீன் வறுக்கிறதுக்காக ஒரு அயன் பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நெத்திலி மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி மீனில் எல்லா மசாலாவும் போட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த வாணல் ஷீலா மீன் புட்டுக்காக வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும். சோம்பு பொரிஞ்சதும் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை அது கூட சேர்த்து வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட அதுக்கு அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் இதிலே சேர்த்துக்கிறோம். மீனும் ஃப்ரை ஆகிடுச்சு. சைட் பை சைடு மீனும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் ஷீலா மீனை மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கணும். அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக பொடியாக ஆக்கிட்டு இந்த வெங்காயத்தோடு அதை ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. சொரா புட்டும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வதக்கும் போதே கொத்தமல்லி போட்டாலும் ஓகே, இல்லை இறக்கிட்ட பிறகு கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதோட ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இந்த நெத்திலி மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கருவேப்பிலை வாசனையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் ஒயிட் ரைஸ், சங்கரா மீன் குழம்பு, ஷீலா மீன் புட்டு, நெத்திலி மீன் ஃப்ரை இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம்.